வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சிவகங்கையில் ஃபர்ஸ்ட் டே போனவங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் அட்டன் பண்ணி குவாலிஃபை ஆன நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கொடுத்துருந்த ஃபீட்பேக் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது A to Z எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே எந்த மாதிரி நடந்துச்சு, எப்படி செக் பண்ணாங்க, எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி ஆவடியில் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருப்பீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் இருப்பீங்க. அதாவது இதே இன்னைக்கு நீங்கள் குவாலிஃபை ஆனவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3வது நாள் 4வது நாள் போக வேண்டிய ஆளாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போடணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யாராச்சும் என்ன நடந்துன்னு சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஒன்று தேவை அப்படின்னா நீங்கள் தேடி தேடி கேட்குறீங்க. ஆனால் உங்களால் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துடுறீங்க. ஸோ இது வந்து நல்லது கிடையாது. ஓகே, ஸோ அதாவது உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்பீங்க. ஆனால் உங்களால் ஒன்று நடக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து கண்டுக்கவே மாட்டீங்க. அப்படிங்கிறது வந்து கரெக்டு கிடையாது. ஓகே, இந்த இடத்துல நானுமே இந்த வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் நீங்கள் யாரும் என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. பட் நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட படிச்சுவாங்க, அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறனால நானும் இன்னைக்கு காலையிலேருந்து நேற்றுலேருந்தே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய பேர்கிட்ட வந்து பேசி பார்த்துருக்கேன். நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு நான் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருப்பேன். இந்த ஃபிசிக்கல் ரிலேட்டடாக யாராச்சும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் பண்ணியிருப்பேன், யார் நம்பராச்சும் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு. ஸோ இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இதனால் நீங்கள் எதுவும் குறைஞ்சு போக போகிறது கிடையாது. அதனால் அட்டன் பண்ணவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா, பர்டிகுலராக ஆவடியில் அட்டன் பண்ணவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ சிவகங்கையில் இனிமேல் அட்டன் பண்ண போகிறீங்க, நான் இந்த வீடியோவில் சொன்னதை தவிர்த்து வேற எதுவும் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்படி சொல்லியிருந்தீங்க, ஆனால் இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி செக் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்னதை விட வேற மாதிரி இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ இதில் வந்து மொத்தமாக வந்து ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து ஒவ்வொரு பேட்சுக்குமே 100 பேர் தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 நாளும் வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில் உள்ளவங்க தான். அதனால இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டான குரூஷியல் டேட் என்ன மாதிரி பார்க்குறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே, எல்லாருமே யூஆர் கேட்டகரி தான். இதில் 100 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வந்தவங்களே 51 பேர் தான். அதில் வந்து இந்த ஹைட்டு செஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க, ஃபிசிக்கலில் 14 பேர்கிட்ட ஃபெயில் ஆயிட்டாங்க, மெடிக்கலில் 2 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க, ஃபைனலாக பாஸ் ஆனது வந்து 25 பேர் தான். ஸோ 100 பேரில் 25 பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து பாஸ் ஆயிருக்காங்க, ஃபிட் ஆயிருக்காங்க. ஓகே, செகண்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்திருப்பாங்க, 2வது நாள் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் பாஸ் ஆனவங்க ஒரு 40 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அதுலேயுமே 100 பேரை கூப்பிட்டுருப்பாங்க. அதில் எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதில் 40 பேர் வந்து ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி இருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்து ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அடுத்து வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் ரெண்டுமே நடக்குது. அடுத்தது 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் நடந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்சில் போனவங்களுக்கு, மொதல் நாள் போனவங்களுக்கு. 2வது நாள் போனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறப்ப எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. அவங்களே வந்து கற்றுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஒரு சில டவுட் இருக்கிறப்ப அதுக்கு டைம் எடுப்பாங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆயிருக்குது. இனிமேல் போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு முடிஞ்சிடும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும், ஹைட்டு டெஸ்ட் எல்லாமே வந்து மொதல் நாளே வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். 2வது நாள் வந்து மெடிக்கல் இருக்கும். 2 நாள் தான், 2 நாள்லேயே வந்து எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிரும். ஒருவேளை ரீமெடிக்கல் இருந்தால் 3வது நாள் போகும். ஓகே, 3 நாளில் வந்து எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிரும். ரீமெடிக்கல் போனால் 3 நாள், ரீமெடிக்கல் போகலை அப்படின்னா 2 நாளில் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ 2 நாளுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய்க்குவீங்க. அதுக்கான மணி எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு போய்க்குவீங்க. ஸோ ஐடிபிபியில் எந்த மாதிரி நடக்குது, ஆவடியில் எப்படி நடக்குதுன்னு தெரியல. அதுக்கு யாரும் ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேட்சில் ஃபர்ஸ்ட் டே போனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய இடதுகை பெருவிரல் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, அதோட ரேகை வந்து எடுப்பாங்க. அது வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணிட்டு போயிருங்க. ஒரு வேளை ஓகே ஆகலை, அது கரெக்டாக ரீட் ஆகலை அப்படின்னா ஒரு 20 ஃபார்ம் கிட்ட ஃபில் பண்ண சொல்கிறாங்களாம். அதுக்கே ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட ஆகுதான். அதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 சைன் கிட்ட போடணுமா. நீங்கள் அப்ளிகேஷனில் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி சைன் அதில் போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களோட கையை வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, அடுத்ததான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் தான், அதாவது உங்களோட ஹைட்டு செஸ்ட் தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு 0.5 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தால் கூட வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. ஹைட்டும் சரி செஸ்ட்டும் சரி. ஓகே, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்.
நீங்கள் ஹைட்டு செஸ்ட்டில் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க, உங்களுக்கு கரெக்டான ஹைட்டோ செஸ்ட்டோ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களை வந்து வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க, உங்களை ரன்னிங் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் குவாலிஃபை ஆகிறவங்க மட்டும்தான் ரன்னிங் பண்ண முடியும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்களாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், ரோல் நம்பர், சைன் அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் வந்து ரோட்ல தான் நடக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால வந்து வார்ம் அப் பண்ண சொல்றாங்க. அவங்களே வந்து ஒரு சில வார்ம் அப் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததான் வந்து ஒரே பேட்சா மொத்தமாக தான் ஓட விட்டுருக்காங்க. இதை வந்து 51 பேர்கிட்ட ஓடி இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 51 பேர் தான் வந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு சிலர் ஹைட் செஸ்ட்லேயே வந்து வெளியில் போயிருப்பாங்க. ஸோ 41 பேர் தான். இந்த 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்சா ரன்னிங் வந்து ஓட விட்டுருக்காங்க. ஓகே, ரோட்ல தான் ஓட விட்டுருக்காங்க. ஸோ ரோடோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. ஸோ நல்ல கண்டிஷன் தான். உள்ளே தான் அந்த ஐடிபிபி கேம்புக்கு உள்ளே தான் ஓட விட்டுருக்காங்க. ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருந்திருக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து இருந்திருக்கு. ஓகே, இதில் வந்து நடுவில் ஓடிக்கிட்டு இருக்கப்போ வந்து உங்களுக்கு வாட்டர் பாக்கெட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி குடிக்கிறதுக்காக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து மூஞ்சில தெளிச்சுக்கிட்டு வந்து ஓடுவாங்க. ஓகே, அதுக்காக கொடுத்துருக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப மயக்கமாக வருது அப்படின்னா, ஒரு சிலர் நடுவில் நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக வந்து வச்சிருந்துருக்கலாம். ஓகே, அடுத்ததான் வந்து இது மொத்தமாக வந்து 3 லேப்ஸ் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு லேப் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1700 மீட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ 2 வாட்டி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 3400 மீட்டர் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 1600 மீட்டருமே இதிலே தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து இப்படி போறீங்க அப்படின்னா ஒரு இது கம்ப்ளீட் பண்ணுறப்போ 1700, அடுத்து இன்னொரு 1700. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 100 மீட்டருக்கு முன்னாலேயே வந்து ஃபினிஷ் ஆயிரும். இது ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்னா அதுக்கு 300 மீட்டருக்கு முன்னாலே வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இந்த ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்டை வந்து ரீச் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. மொத்தமாக 2 டோக்கன், மொதல் 1700க்கும் 2வது 1700க்கும் 2 டோக்கன் கொடுப்பாங்க. 2 டோக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற கலரில் இருக்கும். ஸோ அந்த 2 டோக்கனும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறது வந்து கரெக்டான டைமுக்குள்ளே இருக்கணும். டைம் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரிக்டாக தான் பார்ப்பாங்க. 24 நிமிஷம்னா 24 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் 1 செகண்ட் லேட்டாக வந்தாலுமே கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. அடுத்ததாக இதில் வந்து வாட்ச் அலோவ் பண்ணலை. நீங்கள் கையில் வந்து வாட்ச் கட்டிட்டு போக முடியாது. எந்த வித வாட்சாக இருந்தாலுமே வெளியிலே வந்து வைக்க சொல்லிடுறாங்க. ஓகே, நடுவில் டைம் சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் ஓடிக்கிட்டு இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் இருக்குன்னு மாறி கேட்டனால இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைம் சொல்லியிருக்காங்க. இன்னும் இவ்வளோ நேரம் வந்து மிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ டைம் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதில் வந்து குவாலிஃபை ஆனவங்களுக்கும் குவாலிஃபை ஆகாதவங்களையும் தனித்தனியாக வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ ரன்னிங் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆக முடியும். ரோடு கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. கரெக்டான டைம் தான் பார்ப்பாங்க. ரொம்ப முன்னாலேயெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா 2வது நாள். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சில் போனவங்களுக்கு 2வது நாள் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதுக்கடுத்து போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2வது நாளில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, 6 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நடந்திருக்கு. இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துருக்காங்க. சின்ன பாயிண்ட் எல்லாம் தேவையில்லாத பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இதில் இல்லை உனக்கு அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் வந்து சொன்னதுக்கப்புறம் எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகே, இப்போ கண்டிப்பாக நேம் வந்து நான் முன்னாலே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷனில் 10th மார்க் ஷீட்டில் மற்ற எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் உங்களோட நேம் இருக்கணும். இனிஷியல் முன்னால் இருந்தால் எல்லாத்துலேயும் முன்னால் இருக்கணும், பின்னால் இருந்தால் எல்லாத்துலேயும் பின்னால் இருக்கணும், ஸ்பேஸ் இருந்தால் எல்லாத்துலேயும் ஸ்பேஸ் இருக்கணும், இனிஷியலே இல்லைன்னா எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடாது. இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்காங்க. ஓகே, இது இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அஃபிடவிட் வாங்கிட்டு போயிடணும். ஓகே, அடுத்ததா ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க அப்பாவோட பேரில் வந்து இனிஷியல் இல்லை அப்படின்னா அதுக்கும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ரிஜெக்ட்லாம் பண்ணலை. அதை வந்து ஒரு பாயிண்டாக சொல்லி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. உங்களோட அப்பாவோட பேரில் இனிஷியல் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்தந்த கேண்டிடேட்டோட நேம் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், அப்பாவோட பேர் அம்மா பேர்லாம் நீங்கள் வந்து ரொம்ப இதாக பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இதனால யாரும் பயப்பட வேண்டாம். அப்பா பேரில் இனிஷியல் இல்லை அப்படிங்கிற மாதிரி யாரும் பயப்பட வேண்டாம். ஓகே, அதே மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலரோட நேமுக்கு அப்புறம் இனிஷியலுக்கு பதிலாக அப்பாவோட நேம் இருக்கும். அப்படி இருந்தா ப்ராப்ளம். அதுக்கு நீங்க அஃபிடவிட் வாங்கிட்டு போயிருங்க. ஓகே, அதாவது இப்போ உங்களோட நேமுக்கு அப்புறம் இனிஷியல் தான் வரணும். இப்போ உங்களோட அப்ளிகேஷன்ல அப்படி இருக்குது, 10th மார்க் ஷீட்ல அப்படி இருக்குது. நேட்டிவிட்டி சர்டிபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேமுக்கு அப்புறம் உங்க அப்பா பேரே வருது, இனிஷியலுக்கு பதிலாக அப்பா பேரே வந்துருச்சு அப்படின்னா அது ப்ராப்ளம். ஓகே, அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி
குரூஷியல் டேட் வந்து இப்போ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு பார்க்கல, அவங்க அந்த டேட்டே பார்க்கல. அந்த சர்டிஃபிகேட் இருக்குதா அது ஒரிஜினலா அப்படிங்கிறதான் பார்த்துருக்காங்க. இது வந்து இந்த குரூஷியல் டேட்டுக்கு முன்னால் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க பார்க்கல. இப்போ ஓபிசி கேண்டிடேட் யாரும் இதை அட்டன் பண்ணல அப்படிங்கிறனால ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் ஒரிஜினல் கண்டிப்பாக கொண்டு போகணும். 2 ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்குறாங்க. ஓகே, எல்லாத்துக்குமே 2 ஜெராக்ஸ் காப்பியும் கொண்டு போகணும். இப்போ இதுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தான் இருந்தாலும் 12th எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 12th மார்க் ஷீட்டும் கொண்டு போயிருங்க, அதுக்கான ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க, அதுவும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆதார் கார்டு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஐடி கார்டும் கேட்டிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி இன்னொரு ஐடி கார்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் அதை வந்து கண்டுக்கவும் இல்லை. ஓகே, ஸோ ஆனால் முடிஞ்ச அளவு நீங்கள் இன்னொரு ஐடி கார்டும் கொண்டு போங்க. ஆதார் கார்டு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஐடி கார்டும் கொண்டு போங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு சில நேரம் ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, அதனால நீங்கள் கொண்டு போகிறது நல்லது. ஓகே, ஸோ மற்றபடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் யாரையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணலை, எல்லாருமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. பயப்பட வேண்டாம், ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலும் பயப்பட வேண்டாம், அதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் மெடிக்கல் டெஸ்ட். மெடிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 12:30 வரைக்கும் நடந்திருக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அடுத்து 8:30 வரைக்கும், நைட்டு 8:30 வரைக்கும் மெடிக்கல் டெஸ்ட் நடந்திருக்கு. ரொம்ப குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நார்மலாக இந்த ஜிடி மெடிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும், இல்லைன்னா 2 நாள் கூட எடுக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டேலே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த டைம் வந்து ரொம்ப குயிக்காக தான் நடக்குது. அவங்க வந்து பேருக்கு தான் ஒரு சில பாயிண்ட்லாம் செக் பண்ணுறாங்களா, ரொம்ப குயிக்காக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேருக்கு தான் செக் பண்ணுறாங்களாம். ஸோ இதில் வந்து குவாலிஃபை ஆனதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 பேர் தான், மெடிக்கலுக்கு போனதே வந்து 27 பேர் தான். இந்த 27 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாக்டர். ஓகே, 9 வந்து 3 பேட்சாக பிரித்து 3 டாக்டர் வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரொம்ப குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய மோட்டிவோட தான் அவங்க வந்து இருக்காங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் நடக்கலை, ரொம்பவே வந்து லிபரலாக தான் இருந்திருக்கு. பட் ஒரு சில பாயிண்ட் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து செக் பண்ண தான் செய்வாங்க, அதுக்கு வந்து அன்ஃபிட் பண்ண தான் செய்வாங்க. ஓகே, ஆனால் சின்ன சின்ன ப்ராப்ளம்காக லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி இல்லைன்னு சொல்லி 2 நாள் 3 நாள் அங்கேயே தங்க வச்சாங்க, பிபி கரெக்டாக இல்லைன்னு, ஹார்ட் பீட் கரெக்டாக இல்லைன்னு. அந்த அளவுக்குலாம் இப்போ வந்து மோசமாக இல்லை. ஓகே, ரொம்பவே லிபரலாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெளியில் ஒரு லேபில் கூட்டு போய் பிளட்டு, யூரின் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இசிஜியுமே வந்து எடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்பீடாக நடக்குது. ஸோ இதில் வந்து 3 டாக்டர் இருக்காங்க, அதில் ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க. சிவகங்கையில் ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்களா, அவங்க ஒரு சில பாயிண்ட்டை தான் பார்க்குறாங்க. மற்றபடி இந்த ப்ரைவேட் பார்ட் செக் பண்ணுறது, மற்ற நிறைய பாயிண்ட் எல்லாமே அந்த மேல் டாக்டர் தான் பார்க்குறாங்க. ஓகே, அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அந்த லேடி டாக்டர்கிட்ட வந்து போனால் அவங்களுமே வந்து தேவையில்லாமல் எதுவும் பார்க்கல. கண்ணு அந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. ஓகே, அது எல்லாருமே பண்ண தான் செய்வாங்க. இப்போ வெயிட் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் டைம்லையுமே வந்து செக் பண்ணுறாங்க, அடுத்து மெடிக்கல்லையுமே வந்து செக் பண்ணுறாங்க. நாக்னி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்டர் வந்து நிற்க வச்சு செக் பண்ணுறாங்க, ஒரு சில டாக்டர் வந்து படுக்க வச்சு செக் பண்ணுறாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாக்னியில் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க, இதில் யாரையுமே ரிஜெக்ட் பண்ணலை. ஓகே, முக்கியமாக 2 பேரை வந்து அன்ஃபிட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்திலே இதில் 2 பேர் தான் அன்ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2மே வந்து கண்ணுக்காக தான். ஓகே, ஸோ கண்ணில் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மொத்த சர்வீஸ்லையுமே வந்து ப்ராப்ளம் தான், அதனால ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க. ஓகே, 2 பேர்ல ஒருத்தருக்கு கண்ணு மட்டும் தான், இன்னொருத்தருக்கு கண்ணோட சேர்த்து பைல்ஸ், கலர் பைனஸ் இதெல்லாமே சேர்ந்து இருந்திருக்கு. ஓகே, அதனால அன்ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த நாளே வந்து ரீமெடிக்கல் இருக்கும். பிபி உங்களுக்கு நார்மலாக இல்லை அப்படின்னா 2-3 சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 2-3 சான்ஸ்லையுமே நார்மலாக இல்லாட்டா கூட ஓகே நீ வந்து பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களையுமே வந்து ஃபிட்டுன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணிலையுமே நீங்கள் வந்து கரெக்டாக ரீட் பண்ணலை அப்படின்னா இன்னொரு சான்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த சான்ஸ்லையுமே அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதனால பயப்பட வேண்டாம். நீங்கள் பார்த்த உடனே கொஞ்சம் குயிக்காக ரீட் பண்ணுங்க, கொஞ்சம் யோசிச்சிங்க, கொஞ்சம் திக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ நல்லா தெரியலை போல அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்த உடனே குயிக்காக ரீட் பண்ணுறப்போ ஒரு சில லெட்டரை நீங்கள் தப்பாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லையா, ஆனால் நீங்கள் கரெக்டாக சொன்னாலுமே பொறுமையாக பார்த்து கொஞ்சம் திக்கி சொல்கிறீங்க, தயங்கி சொல்கிறீங்க அப்படின்னா ப்ராப்ளம். ஓகே, அதனால் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயப்படாமல் இருங்க. இதில் வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப நார்மலாக நடக்குது. அதுவும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் ரொம்ப நார்மலாக தான் நடக்குது, ரொம்ப லிபரலாக தான் இருக்குது. ஃபிசிக்கலும் சரி மெடிக்கலும் சரி, பயப்படுறதுக்கு இதில் எந்த ரீசனுமே கிடையாது. ஓகே, ஸோ ரீமெடிக்கல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாளே இருக்கும். மொத்தத்திலே மேக்ஸிமம் 3 நாள் தான் ஆகும். ஓகே, அடுத்தது இப்போ அக்காமடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிவகங்கையில் எப்பவும் போல தங்குறதுக்கு இடம் கிடையாது. ஓகே, அது ஒரு கிராமம் அப்படிங்கிறனால அங்கே தங்குறதுக்கு இடம் கிடையாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் தான் வந்து தங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில், டெலகிராம் குரூப்பில், அந்த ஜிடிக்கு இருக்கக்கூடிய குரூப்பில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கோயிலோட ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பிச்சிருப்பாங்க எங்கே தங்குறோம் அப்படிங்கிறத. ஸோ அங்கே தான் தங்குறாங்க. ஓகே,
அங்க வந்து உங்களுக்கு பக்கத்துல ஒரு மண்டபம் இதுக்கு முன்னால இருந்துச்சு, இப்போ இருக்குது. ஆனா அந்த மண்டபத்துல இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, அங்க வந்து தங்குறதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ அதனால மண்டபத்துல இப்போ தங்க முடியாது. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அங்க கிடையாது. ஓப்பன் ஏரியால தான் நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது கேர்ள்ஸ் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். நீங்க வந்து பக்கத்துல வேற ரூம்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா ஒரு 15-20 கிலோமீட்டர் தூரத்துலயாவது ஏதாச்சும் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா பாத்துக்கோங்க. நீங்க கூட உங்க வீட்டுல யாரையாச்சும் கூட்டு போங்க. ஆட்டோ இல்லைன்னா பைக் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரமா நீங்க இந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ற மாதிரியும் பாத்துக்கோங்க. ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோயில்ல தங்குறது அப்படிங்கிறப்போ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறப்போ பசங்கன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவாங்க. ஆனா பொண்ணுங்களுக்கு வந்து அது வந்து சேஃப் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க உங்க வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டு போங்க. நீங்க மதுரையில இருந்து தங்கிட்டு கூட காலையில போற மாதிரி கூட பாத்துக்கோங்க. இல்ல போற வழியில வேற எங்கேயாச்சும் சின்னதா லாட்ஜ் ஹோட்டல் அந்த மாதிரி இருந்தா கூட அங்க தங்குற மாதிரியாச்சும் பாத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவும் இருந்தா தயவு செஞ்சு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னும் கேர்ள்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகல. ஸோ நம்ம முன்னாலேயே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து தயங்காம வந்து அட்டன் பண்ணலாம். இதனால கூட ஒரு சிலர் அட்டன் பண்ணாம கூட போகலாம். ஸோ அதனால முடிஞ்ச அளவு அந்த ஏரியாக்காரங்க, அந்த சிவகங்கை மதுரை அந்த ஏரியால இருக்கிறவங்க, இந்த சென்டருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தங்குறதுக்கு வேற எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அட்லீஸ்ட் டெலகிராம் சேனல்லையாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம சந்துருமேஸ் ஆப்ல சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் வந்து வெளியில இல்ல. ஓகே. நீங்க தங்குற இடத்துல வந்து கிடையாது. ஒரு 3-4 கிலோமீட்டர் போனாதான் ஹோட்டல் இருக்கும். அங்கதான் நீங்க சாப்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போனீங்கன்னா அந்த சென்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க கொடுக்குறாங்க. ஓகே. நீங்க பிசிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 மணி 10:30 கிட்ட வந்து சாப்பிட்டுக்கலாம். 2ஆம் நாள் போறப்ப நீங்க காலையில சீக்கிரமாவே சாப்பிட்டுக்கலாம். ஓகே. ஸோ காலையில வந்து இட்லி, அதுக்கப்புறம் சமோசா அந்த மாதிரி ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். நீங்க பே பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஓகே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ போதுமானதுதான். தண்ணி வந்து நீங்க முடிஞ்சா வெளியிலேயே வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போறது நல்லது. உள்ள கொடுக்குறாங்க. ஆனா அந்த தண்ணி வந்து நார்மல் வாட்டர் தான், மினரல் வாட்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய தண்ணிலாம் கிடையாது. கொஞ்சம் சப்புன்னு இருக்கக்கூடிய தண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஒரு சில ஜென்ரல் பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தமிழ் ஸ்டாஃப் இருக்காங்களான்னா இருக்காங்க. எல்லா ப்ராசஸ்லயுமே அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேர் வந்து இருக்காங்க. இப்ப ரன்னிங் போறீங்கன்னா அதுல 1-2 பேர் தமிழ் ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லயும் இருப்பாங்க. மெடிக்கல் போறப்பமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்க. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஹிந்தி தெரியல, இங்கிலீஷும் தெரியல, எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி பயப்பட வேண்டாம். நீங்க அவங்க கிட்ட சொன்னா அவங்க வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட் ஆஃப் இப்போ ஃபைனல் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் 1-2 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்குமே சான்ஸ் கம்மி. ஏன்னா 100 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 25 பேர்கிட்ட தான் ஃபிட் ஆயிருக்காங்க. அப்போ இதுலயே வந்து 75 பேர் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ 4ல் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதுல வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகாது. அவைலபிள் கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதனால நீங்க யாருமே எனக்கு வந்து மார்க் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாம இருந்துடாதீங்க. அது நீங்க பின்னால ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அட்டன் பண்ணிருக்கலாமோ, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. இதை நீங்க வந்து வேற எதுவும் யோசிக்காம போய் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் கையில இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க விட்டுருங்க. ஓகே. ஸோ நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்க வந்து இதுல ஃபைனலா ஃபிட் ஆகி வந்துட்டாலே, பிசிக்கல்ல வந்து குவாலிஃபை ஆகி மெடிக்கல்ல ஃபிட் ஆகிட்டாலே நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான மேக்சிமம் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்போம் நம்புறேன். வேற எதுவும் நான் விட்டுருந்தேன் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல கேளுங்க. இதே மாதிரி அடுத்து யாராச்சும் வந்து ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா நான் அந்த பாயிண்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அடுத்த வீடியோ கொடுக்குறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தைரியமா இருங்க. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கான சொல்யூஷன் வந்து இப்ப கிடைக்க போகுது. ஓகே. அதனால 1 நாள் 2 நாள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க. அகாமடேஷன் சரியில்லை அப்படின்னாலுமே வந்து இந்த 1 நாள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல வந்து அடுத்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்க போகுது. உங்க ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக போகுது. உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் நல்லா இருக்க போகுது. ஸோ அதையெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இந்த 1 நாள் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். இந்த 1 நாள் உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். உங்க லைஃபை டிசைட் பண்ண போற ஒரு நாள். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த மாதிரி நாள் இருந்திருக்கலாம், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் இந்த 1 நாள் வந்து உங்களை நீங்களே மாத்திக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கிறதுக்கான ஒரு முதல் படியா இது இருக்க போகுது. ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.